பிரித்தானியருடைய ஆட்சிக்கு பின்னர் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒரு இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஒருவரை ஜனாதிபதியாக்கியிருக்கின்றார்கள் இலங்கை மக்கள். அன்றகுமார திசாநாயக்க இதற்கு முன்னர் ஊழல் அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக மிக பலமான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொண்ட நாடாக மாற வேண்டும், அதற்கு இந்த ஊழல்வாதிகளே மிக பிரதான தடையாக இருப்பதாக அவர் கூறி வந்தார். அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையை பெற்று அவர் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றினை ஆற்றியிருந்தார். அந்த விசேட உரை நாட்டு மக்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றதா என்பது இங்கிருக்கின்ற பிரதானமான கேள்வி. குறிப்பாக ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் மேற்கொண்டவர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றார், அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பது தொடர்பில் அந்த உரையில் எந்த விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. தவறாக சொத்து சேர்த்தவர்களினுடைய சொத்துக்கள் எப்பொழுது திரைசேரிக்கு மீண்டும் கொண்டு வரப்படும் என்பது தொடர்பிலும் அங்கு கூறப்படவில்லை. மக்களுக்கு பொருளாதார சுமை மிக அதிகளவு இருக்கின்றது. ஆகவே உடனடியாக இவ்வாறான நிவாரணங்கள், தீர்வுகளை அதற்கு முன்வைக்கப் போகின்றார் என்பது தொடர்பிலும் அங்கு அதிகளவு பேசப்படவில்லை. பார் பெர்மிட் பெற்றவர்கள், அதேபோன்று ஊழல் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள், பார் பெர்மிட்டுக்கு சிபாரிசு செய்தவர்களுடைய பெயர் விவரங்களை வெளியிடுவாரா என்பதும் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. அது தொடர்பிலும் அந்த உரையில் எந்த விடயங்களையும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. அதே நேரம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு என்ன, இந்த நாட்டில் இன மதம் என்ற அடிப்படையில் பிரிந்து நிற்பதுதான் இந்த நாடு முன்னேற முடியாததற்கான காரணம் என்பதை மிக தெளிவாக அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு அரசியல் ரீதியாக, அரசியலமைப்பு ரீதியாக, பொருளாதார கட்டமைப்பு ரீதியாக மாற்றங்கள் தேவை என்பதையும் அவர் கூறுகின்றார். எனினும் அரசியல் தீர்வு என்ன என்பது தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தவில்லை. இதுவரை காலமும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களாக உள்ள யுத்த குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அவர் வழங்குகின்ற நீதி பொறிமுறை என்ன என்பது தொடர்பிலும் அவர் இந்த உரையில் எந்த விடயங்களையும் தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே இது நாட்டு மக்களுக்கு ஒரு திருப்திகரமான உரையா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆனதன் பின்னர் ஆட்சி பொறுப்பை எடுத்தார். ஆட்சி பொறுப்பை அவர் பொறுப்பெடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பௌத்த பிக்குகள் தேசிய கீதத்துக்கு எழுந்து நின்றார்கள். அது இன்று வரை மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசப்படுகின்றது. இலங்கையினுடைய தேசிய கீதம் பாடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பௌத்த மத குருமார் இருந்த வண்ணமே இருப்பார்கள். இதுதான் கடந்த காலங்களில் இடம்பெற்றது. முதன்முறையாக அன்றகுமார திசாநாயக்கவனுடைய ஆட்சியின் பொழுதுதான், அவருடைய அதிகார பொறுப்பெடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் இலங்கையினுடைய தேசிய கீதத்திற்கு பௌத்த தேர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். இரண்டாவது விடயம், அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான், நாடாளுமன்றம் கலைக்கப்படும், தற்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்றத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது என்பது. அதனை அவர் தன்னுடைய உரையிலும் குறிப்பிடுகின்றார். மக்கள் ஆணை திரிவுபடுத்தப்பட்டதா ஒன்றாக நாடாளுமன்றம் இருந்திருக்கின்றது, அதற்காக நான் அதனை கலைத்திருக்கின்றேன் என்று. எனினும் அந்த நாடாளுமன்றம் கலைத்து புதிய தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நவம்பர் 14 புதிய நாடாளுமன்றத்துக்கான ஒரு தேர்தல், பொது தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த முதல் நாடாளுமன்றம் கூடுகின்ற தேதியாக நவம்பர் 21 இருக்கப் போகின்றது. அதன் பின்னர் அரசாங்கத்தினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள், பிரதமர், ஜனாதிபதி போன்றோருக்கு இருக்கின்ற மிக பரந்தளவிலான பாதுகாப்பு கட்டமைப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு செலவினங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு தரப்பினருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதியோ பிரதமரோ அமைச்சர்களோ செல்கின்ற பொழுது மிக குறைந்தளவு வாகனங்களையே அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இது அரசாங்கத்தினுடைய செலவினத்தை குறைக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இது மக்களால் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ரசிக்கக்கூடிய, மக்கள் விரும்புகின்ற ஒரு மாற்றமாக உண்மையில் இந்த மாற்றத்தை பார்க்கின்றார்கள். அதே நேரம் காலிமுகத்திடலுக்கு முன்னால் மிக அதிகளவான வாகனங்கள் நிற்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான அந்த வாகனங்கள் வேறு தனியாருடைய பயன்பாட்டுகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் பல வாகனங்கள் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு செல்கின்றார்கள் என்ற ஒரு அடிப்படையில் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இன்று வரை அந்த வாகனத்தை நிறுத்தியவர்கள் தெரியாது போன்ற ஒரு கருத்தை ஜேவிபியினர் கூறினாலும்,
என்ன காரணத்திற்காக இந்த வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றது? இன்று வரை அங்கு வாகனங்கள் கூடிக்கொண்டு செல்கின்றதென்றால் கொண்டு வந்து நிறுத்துவர்களை ஏன் கைது செய்து விசாரணையை முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்றது? என்ன காரணத்திற்காக இந்த மிகப்பெரிய ஷோவை இந்த இடத்தில் நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பிரச்சார யுக்தியாகத்தான் இந்த விடயத்தை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களா, அல்லது உண்மையில் இது அரசாங்கத்தினுடைய சொத்து தேவையற்ற அல்லது முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியது என்பதை வெளிப்படுத்துவதற்காக கொழும்பு மாநகரில் இந்த ஒரு ஷோ ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பது இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. நீங்கள் தற்பொழுது வாகனங்களை குறைத்து பயன்படுத்த முடியும், ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் பயன்படுத்துகின்ற வாகனம் தொடர்பிலும் மக்கள் கேள்வி எழுப்புவார்கள். இந்த விளம்பரம் என்பது எந்த விதமான கைது நடவடிக்கையோ அல்லது சட்ட நடவடிக்கையோ எடுக்கப்படாமல் காட்டப்படுகின்ற ஒரு ஷோவாக மட்டுமே தெரிகின்றது. அவருடைய உரையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பது என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்ற அடிப்படையில் தன்னுடைய ஆட்சி இருக்கும் அல்லது இலங்கை தொடர்ந்து அவ்வாறான ஒரு நிலைமையில் செல்லும் என்பது. உங்களுக்கு தெரியும், உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதே நேரம் பௌத்த குருமார்கள் இந்த நாட்டின் சட்டங்களை எந்தளவு தூரம் மதிக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய நிலையில் இருந்து கொண்டு அந்த சட்டங்களை மதிக்காமல் செயல்படுகின்ற பொழுது போலீசார் ஒரு படி விட்டு கொடுத்து தான் சகல விடயங்களிலும் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி செயலகத்தில் இவர் தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது அவர்கள் எழுந்து நின்றதிலிருந்து இந்த விடயத்தினை அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டி அந்த உரையில் குறிப்பிடுகின்றார். நாட்டில் அனைவருக்கும் சமன் ஆன முறையில்தான் நீதி இருக்கும், சட்டத்தின் ஆட்சி அவ்வாறான ஒரு விடயத்தில் தான் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று. மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இன்னும் ஒரு விடயம், இந்த நாடு தமிழர்களாக, முஸ்லிம்களாக, அதே நேரம் சிங்களவர்களாக, பரங்கியர்களாக பிரிந்து நிற்கின்றது. அது பிரிந்து நிற்காமல் நாம் இலங்கையர்களாக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு உணர்வு வருகின்ற பொழுதுதான் இந்த நாடு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும். ஆகவே நாங்கள் மதமாக, இனமாக, சாதியாக, பிரதேசமாக பிரியாமல் ஒற்றுமையுடன் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு பன்முகத்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார். தமிழர்களுடைய இன பிரச்சனைக்கும் இந்த விடயம் மிக முக்கியமானது. தமிழர்கள் வடகிழக்கில் அதிக அளவு இருக்கின்ற தங்களுடைய ஒரு பிரதேசமாக இதை பார்க்கின்றார்கள். வடகிழக்கு என்பது தமிழர்களுடைய தேசம். இங்கு அவர்களுக்கென்று ஒரு பொருளாதாரம் இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு கலை, கலாச்சார, மொழி இருக்கின்றது. ஆகவே இந்த தேசத்தை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொண்டால் இலங்கையர்களாக தமிழ் மக்களும் இணைந்து உங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வதற்கு, இலங்கையினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இலங்கையர்களும் தயாராக இருக்கின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களும் தயாராக இருக்கின்றார்கள், வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பன்முகத்தன்மையை அவர் குறிப்பிட்டு சொல்வதன் ஊடாக தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள முடியுமா? எனினும் அரசியல் தேர்வு விடயம் தொடர்பில் தன்னுடைய முதலாவது உரையில் எந்த ஒரு விடயத்தையும் அவர் முன்வைக்கவில்லை. எனினும் அரசியலமைப்பு ரீதியிலான மாற்றங்கள், அரசியல் மாற்றம், பொருளாதார ரீதியிலான மாற்றம் தேவை என்பதை குறிப்பிடுகின்றார். அதே நேரம் மிகப்பெரிய கேள்வி, இவர் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக இடம்பெறக்கூடிய விடயம் என்ன? மக்களுடைய பொருளாதார சுமையை குறைப்பேன் என்பது இவருடைய மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாக இருந்தது. ஆகவே இதுவரை ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றதா? எரிபொருட்கள், எரிவாயு மீதான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றதா? அதே நேரம் ஊழல், அதே அதிகார துஷ்பிரயோகம், முறையற்ற தீர்மானங்களை முன்னெடுத்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதாவது ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா என்று கேட்டால் அது தொடர்பிலான எந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. ஆகவே ஊழல்வாதிகள் எப்போது கைது செய்யப்படுவார்கள்? அவர்கள் ஊழலாக, இலஞ்சமாக பெற்றுக்கொண்ட அந்த பணம் என்பது இலங்கை நாட்டின் திரைசேரிக்கு செல்ல வேண்டிய பணம். ஆகவே முறையற்ற விதத்தில் அவர்கள் சேர்த்த அந்த சொத்துக்கள் எப்பொழுது திரைசேரிக்கு கொண்டு செல்லப்படும்? அப்படியான விடயங்கள் தொடர்பில் அவர் எந்த விடயத்தையும் முன்வைக்கவில்லை. அவர் அனைவரையும் ஒற்றுமையாக வருமாறு கூறுகின்றார். இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து செயற்படுவோம், இது அரசியல் செய்வதற்கான நேரமில்லை என்று குறிப்பிடுகின்றார். இதே போன்ற உரையை மிக அதிக அளவு தடவை ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார். ஆகவே ஒற்றுமையாக செயற்படுவோம் என்பது எந்தளவு தூரம் பொருத்தமானது? சகல விடயங்களிலும் தாண்டி இவரால் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆகவே இவர் இந்த ஊழல்வாதிகளையும் ஊழல் மேற்கொண்டவர்கள் மீதும் எந்தளவு தூரம் நடவடிக்கை எடுப்பார் என்பது இவருடைய முதலாவது உரையில்
கேள்விகளை எழுப்புகின்றது. எனினும் அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்து மிக நீண்ட காலமாகவில்லை, சில நாட்களே ஆகியிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர் மீதான விமர்சனம் என்பது மிகப்பெரிய கேள்விகளை உருவாக்கக்கூடியவை. ஆனால் இவருடைய உரை என்பது ஆட்சி பொறுப்பை எடுத்ததன் பின்னர் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக IMF-உடன் இருந்த இணக்கப்பாடு என்பது தொடர்ச்சியாக பேணப்படும் என்று கூறுகின்றார். ஃபிட்ச் நிறுவனம் கூறியிருக்கின்றது, இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை தொடர்பில் இவர் ஆட்சி பொறுப்பை எடுத்ததன் பின்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று இவர் இவ்வாறான வழிகளில் இந்தியா, சீனா, மேற்குலகத்தை கையாளப் போகின்றார் என்பது தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. அது தொடர்பிலும் அந்த உரையில் மிகப்பெரிய விடயங்களை அவர் முன்வைக்கவில்லை. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழர் தரப்பின் அரசியலை முன்னெடுக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, விக்னேஸ்வரனுடைய கட்சி, அதனை கடந்திருக்கின்ற இங்கிருக்கின்ற சிவில் தரப்புகள் எவ்வாறு இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது இன்னும் ஒரு பக்க பிரதான பேசுபொருளாக மாறுகின்றது. தமிழரசு கட்சி தனித்து தேர்தலை சந்திக்குமா அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அது முன்னெடுக்கப்பட போகின்றதா? தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த கட்சி செயற்படுமாக இருந்தால் அவர்களுடன் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு செயற்படும்? பொது வேட்பாளராக அரியநேந்திரன் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அதற்கு மிக அதிகளவான அல்லது குறைந்தபட்சம் ஒரு பகுதியினர் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே பொது வேட்பாளர் நிறுத்திய அந்த பொது கட்டமைப்பு தற்பொழுது உறங்கப் போகின்றதா அல்லது மீண்டும் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அல்லது ஒரு கட்டமைப்பின் கீழ் அல்லது ஒரு கொள்கையின் கீழ் எல்லாரையும் ஒருங்கிணைத்து மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்களா? பொது கட்டமைப்பினர் எவ்வாறான செயற்பாட்டை அடுத்த கட்டம் முன்னெடுக்கப் போகின்றார்கள்? இலங்கையில் JVP மீண்டும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் மன்ற உமார திசாநாயக்க இருக்கப் போகின்றார். நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்களால் இந்த நாட்டில் நினைப்பதை செய்ய முடியும். மிகவும் எதேச்சதிகாரமான போக்கை கொண்ட ஒரு ஆட்சியாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் கோட்டபாய ராஜபக்ஷ இந்த நாட்டில் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்றார். அதன் பின்னர் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது 3/2 பெரும்பான்மையை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் மக்களுடைய விருப்பங்களையோ மக்களுடைய பிரச்சனைகளையோ புரிந்து கொள்ள முடியாதவராக செயற்பட்டார். குறைந்தபட்சம் சிங்கள மக்களுடைய பிரச்சனைகளை கூட அவர் புரிந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டார். மிக தவறான பொருளாதார முடிவுகளை எடுத்தார். தாம் நினைப்பவற்றை சட்டமாக இயற்றினார்கள். அதே போன்ற ஒரு நிலைமை JVPக்கும் ஏற்படுமா? ஒரு தேசிய அரசாங்கம் அமைப்பது என்பது ஒரு ஜனநாயக பன்மைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது. அதே நேரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிடம் 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு நாடாளுமன்றமும் கிடைக்கின்ற பொழுது தாங்கள் நினைக்கின்ற அனைத்தையும் சட்டமாக இயற்றக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். ஆகவே ஜனநாயகத்தின் பன்மை தன்மை என்பது அங்கு கேள்விக்குட்படுத்தப்பட்டு ஒரு கட்சியினுடைய விருப்பம் நாட்டினுடைய முடிவாக மாறும். இது எந்தளவு தூரம் பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரம் JVPக்கு எதிராக GNB ஒரு கூட்டணியை அமைக்க முற்படுகின்றது. பொதுஜன பெரமுன தனித்து நிற்பதனான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. சஜித் பிரேமதாசவும் தனித்து நிற்பதான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பிரதானமாக இந்த நாடாளுமன்றத்தின் அடுத்த ஆட்சியை எப்படி நாங்கள் கைக்கொள்வது என்பது தொடர்பில் JVPயும் சில பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுவரை எது கூட்டணிகள், எப்படிப்பட்ட கூட்டணிகள் என்பது தற்பொழுதுதான் பேசுபொருட்களை ஆரம்பிக்கின்றது. அடுத்தடுத்த வாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருள் கட்சி தாவல்கள், கட்சி கூட்டணிகள், கூட்டுக்கள், எவ்வாறான கொள்கை நிலைப்பாடுகள், யார் JVPயுடன் இணைந்து செல்ல போகின்றார்கள், தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த JVPயுடன் எவ்வாறான பிராந்திய ரீதியில் இயங்குகின்ற கட்சிகள் செயற்பட போகின்றது என்பது தொடர்பில் இனி வருகின்ற பார்வைகளில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.